Hello friends, welcome back to delicious kitchen. இன்னைக்கு நாங்க பருப்பு வச்சு சுவையான ஒரு பருப்பு கடையல் அல்லது இத பருப்பு சுண்டல் என்று கூட சில பேர் சொல்வாங்க. அத நாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல 3 பச்சை மிளகாய் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு, கருவேப்பிலை ஒரு கொத்து, 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கொள்ள வேணும். ஒவ்வொன்றா போட்டு நாங்கள் இதை நல்லா இடித்து எடுத்துக்கொள்ளலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா இடித்ததுக்கு அப்புறமாக இதில் நான் 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து கொள்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா சம்பல் எப்படி இடிப்போமோ அந்த மாதிரி நல்லா இடிச்சு கொள்ளலாம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து இடிபட்டு வர வேணும். இதை நல்லா இடித்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதை எடுத்து வேறையாக வச்சுக்கொள்ளலாம். இதுதான் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். உங்களுக்கு இடிக்க நேரம் இல்லாட்டி நீங்கள் லைட்டாக கிரைண்டர் ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இதை வேறையாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமாக ஒரு பாத்திரத்தில் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிற பருப்பு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நான் மைசூர் பருப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கடலை பருப்பு துவரம் பருப்பில் கூட இது செய்யலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். ஊற வச்சு சேர்க்கும் போது இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். உப்பு சேர்த்தா பருப்பு வேகிறதுக்கு டைம் எடுக்குமென்று சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டுக்குமே ஒரே டைம் தான் எடுத்துக்கொள்ளுது. ஸோ நான் உப்பு சேர்த்து இதை நான் வேக வைக்கிறேன். மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கடையிற அளவுக்கு வெந்து வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதோட நாங்கள் சேர்த்த தண்ணீரும் நல்லாகவே வற்றி கொஞ்சம் ட்ரையாக வரும் வரைக்கும் நீங்கள் இதை வேக வைக்க வேணும். இதை நீங்கள் நல்ல ட்ரையாக வரும் வரைக்கும் வேக வைக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் குழைவாக வேணுமெண்டா தண்ணீர் கொஞ்சம் இருக்கும் பொழுதே நாங்கள் இடித்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்து கொள்ளுங்க. இல்லை உங்களுக்கு நல்ல ட்ரையாக வேணுமெண்டா தண்ணி நல்லா வற்றினதுக்கு பிறகு மசாலாவை சேர்க்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா இப்படி கலந்து விட்டு கொள்ளுங்க. அப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போய் வெந்து வர வேணும். ஸோ 5 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி மூடி போட தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டு கொண்டே இருங்க. பச்சை வாசனை 5 நிமிஷத்தில் போயிடும். இப்போ பருப்பு கடையல் ரெடி ஆகியாச்சு. இதுக்கு நாங்கள் தாளித்து சேர்த்து கொள்ளலாம். தாளிக்கிறதுக்காக நான் 2 மேசை கரண்டி அளவுக்கு எண்ணெயில் நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயம் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கும் வரைக்கும் 1 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா வதக்கி கொள்ளுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு இப்போ வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் 1/4 தேக்கரண்டி அளவுக்கு கடுகு, 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு இதை வதக்கி கொள்ளலாம். ஆகவும் கரிஞ்சு போகாத மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் நீங்கள் இதை வதக்கி எடுக்க வேணும். இப்போ நான் தாளித்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து கொள்கிறேன். சேர்த்து இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இது இருக்கும். இது பண்ணுறது மிகவும் சுலபம். இது நீங்கள் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக இது ப்ரெட்டோட ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதோட என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.